மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா, விநாயகப் பெருமானே வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகிற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகித்து தாரை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிட்டு வாக்கு கொடுப்பான். பட்டணத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றி. என்னையா சொன்னீங்க சொல்லிடுவா. கேரள தேசம் ஆல்வா, தலைவன் தலைவி, கணவன் மனைவி இல்லையா பொருட்டானா? உன்னையும் மறப்பதுண்டோ, மறந்தால் நெஞ்சத்தில் அமைதியுண்டோ முருகா. இன்னும் 2 முறை கால் வந்துறாங்க. பொன்பொருள் மறந்திருப்பேன், திகழும் பூவையும் மறந்திருப்பேன், என் உயிரான உன்னை. வரலாம். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனையாகிய கேரள தேசத்துக்கு நான் போய் பார்க்கும் பொழுது அந்த எல்லையில வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய ஆலயம் அங்கே பிரதானமாக உண்டு. உண்மையா? ஆமா. அதே மாதிரி உங்களுடைய இல்லத்துக்கு உள்ளேயும் முருகப்பெருமானுடைய திருவருளும் அம்பிகையினுடைய பராசக்தியினுடைய கடாட்சமும் வீட்டுக்குள்ள இருக்கு. ஆனா இதுவரை கல்யாணம் முடித்து கொஞ்சி விளையாட குழந்தை இல்லைங்கிற ஒரு ஏக்கத்துல எல்லா தெய்வங்களையும் நொந்து மனவேதனைப்பட்டு இங்க வந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது கடைசி முயற்சியா இருக்கட்டும்னு சொல்லி வந்துக்கலாம். கால் வந்துட்டு வாங்க செல்ல குட்டிகளே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சங்கரி எங்க? அதனால இதுவரை இந்த குழந்தை இல்லையே, அதுக்கு என்ன காரணம் கர்மசாமி அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு சொன்ன காரணத்துல 3 தலைமுறைகளுக்கு முன்னால இந்த பெண்ணினுடைய வம்சத்துல ஒரு சகோதரன், அப்படின்னா இவா சகோதரன் இல்ல, ஒரு ஆம்பளை ஒருத்தன் அவனுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவளை தாக்கி அவள் இறந்து விட்டாள். அந்த குழந்தை பிறக்காமலே இறந்து விட்டது. அந்த பிறவியினுடைய பாவத்தின் அடிப்படையில் பிறந்த பெண்மணி தான் இவள். ஆகையினால் இவளுக்கு இந்த புத்திர பாக்கியம் இதுவரை தடையாகவும் மருத்துவத்தில் குறையில்லை என்று சொன்னாலும் ஆனா குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே என்ற வேதனை உங்க பக்கத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வாங்க. அப்படியா? நீங்க கேரளாவில் இருந்தாலும் அங்க மாடல் அப்படி சொல்லி ஒரு சாமி வரார, அது யாரு அந்த சாமி? இருக்கு, அதான பார்த்தேன். சரி, அதனால அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய காளிக்கு நீங்க வேண்டுதலை செய்திருக்கீங்க பார்த்தேன். இப்போ உங்களுக்கு பிறக்கிற குழந்தை பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். அப்படி பிறக்கிற பிள்ளைக்கு என்னடா பேர் வைப்பீங்க? வெரி குட். கூப்பிடுப்பா சாமியா, கூப்பிடு. பெண் குழந்தையை தந்தை நல்ல பேசும், அவ வழக்கறிஞராக இருப்பாள். வெற்றி உண்டு. பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. வெள்ளை கர்மசாமி. ஆமா, சிங்கப்பூர். சாப்பாடு சாப்பிட்டு போங்கப்பா. சிங்கப்பூர். ஏன் இந்த காலதாமதம்? வழக்கு யாருக்கு இருக்கா? வழக்கு இருக்கா உங்களுக்கு? வழக்கு இருக்கிறவங்க முதல்ல வாங்க. கால் ஒன்று சொல்லலாம். காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா, கைக்கு கை மாறும் பணமே அதை கைப்பற்ற நினைக்குது மனமே. இன்னும் ஒரு முறை கால் ஒன்று சொல்லலாம்.
விறுவிறுன்னு வரணும்யா, ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஆமா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு இடம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையால உங்க குடும்பம் கொஞ்சம் மனவேதனைப்பட்டு இருக்கு. அதே போல பிள்ளைகளை பற்றிய ஒரு மனக்குழப்பமும், சட்டப்படி வழக்கிலிருந்து வெற்றியாக முடியாதுங்கிற வேதனையும் உள்மனதுக்குள்ள இருந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கை. கருமசாமி அதே சிங்கப்பூர் எல்லை. மாணிக்க தொட்டில் இங்கிருக்கு, மன்னவன் மட்டும் அங்கிருக்க, காணிக்கையாக யார் கொடுத்தா அவள் கொடியில் பிறந்த மகனை. இன்னொரு முறை கால் வந்துட்டு வரலாம். மகளே வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். உன்னுடைய உள்மனதையெல்லாம் பார்க்கும் பொழுது உன் பிள்ளை உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டா நீ மகிழ்ச்சி அடைஞ்சிருவ. ஆனா பிள்ளை வந்துட்டா போதும்னு சொன்னா நான் உடனே இப்போ வர வச்சிருவேன். ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு காரணத்தையும் சேர்த்து வச்சிருக்கீங்களே, அவன் எப்படி மனைவி மக்களை பிரிஞ்சு வந்தா நீங்க ஏற்றுக்கிடுவீங்களா, சேர்ந்து வந்தா ஏற்றுக்கிடுவீங்களா? சேர்ந்து வந்தா ஏற்றுக்கிட மாட்டீங்க. அப்ப நீ காரியக்கார பொம்பளை தானே. கால் வந்துட்டு வா. அவன் இப்பொழுது குடும்பஸ்தரா மாறிவிட்டானே, அந்த மனதை எப்படி பிரிக்கிறது பாவம்னு சிந்திக்கலையா? என்ன முறையாக இருந்தாலும் வாழ்க்கை ஒன்றாகி விட்டது அல்லவா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இல்லை. இப்படியெல்லாம் பெரியவங்க பிடிவாதமா இருக்க போய் தான் நிறையவருடைய வாழ்க்கையே மாறி போச்சு. இருந்தாலும் அவனுக்கு அந்த நேரம் இருக்கான்னு நான் கொஞ்சம் பார்க்குறேன். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. வந்து உட்காரலாம், கண்ணை முடிக்கலாம். இந்தா உன் மகன் உன்னை தேடி வருவான். குடும்பம் இணையும், செம்மையா இருப்பீங்க, வெற்றி உண்டு. ஆவணி வரை பொறுமை வேண்டும், ஆனந்தமாக இருப்பீங்க. கருப்பசாமி ஆமா ராமநாடு கால் சொல்லலாம். யாருமா அது? காலுன்ட்டு அக்கா. என்னப்பா செய்யணும் பையனுக்கு? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். தம்பி ராமநாடா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கடல் கடந்து ஆகாய மார்க்கமாக உன்னுடைய மகனுடைய வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ள போன பிறகு இதுவரை நிறைந்த வருமானமும் சரியான சூழ்நிலைகளும் கிடைக்கலங்கிற ஒரு தாகம் உங்க உள்ளத்துல. அவன் போயிருக்க இடம் முதல்ல போய் ஆத்திரத்துல சேர்ந்துட்டானே, இதே இடம் அவனுக்கு செம்மையாகுமா அல்லது சம்பளத்துக்காக வேற இடம் உடனே கிடைக்குமா? இதையும் விட்டு அதையும் விட்டு போயிடக்கூடாது சாமி, நீ வழிகாட்டுன்னு கேட்க வந்திருக்கியான். கால் ஒன்று சொல்லலாம். என் பேரே வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி தானே. என்னடா வழியை காட்டிடுவான். உட்காரலாம். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே உன் பையனுக்கு சம்பளம் கூடும். இதே கம்பெனியில் இன்னொரு பிரான்ச்சு கொடுக்குறாங்க, அவங்களே மாற்றுதாங்க. அதனால் உன் பிள்ளைய பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வேலை உயர்வாக நடக்கும். அடுத்து கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் வீட்டுக்குள்ள இருக்குது, அதையெல்லாம் சரி பண்ணி வெற்றியாக்கி தரணும். உறவினர்களால் குழப்பம் இருக்குன்னு ஒரு செந்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. மந்திர தந்திரம் பண்ணியிருப்பாங்களோ ஒரு சந்திர மாயை இருக்கு, அதெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா கூட வரேன், சந்தோஷமா இரு, மகிழ்ச்சி அடைவார். யார் மகளே? பக்கத்தில் வா. இந்தா மகளை சந்தோஷமாக்க ஒரு முறை கூட்டுவா, மகிழ்ச்சி அடைவாய், மகிழ்ச்சி அடைவாய்.
அதே ராமநாட்டு பகுதி தொழிலை பற்றி மன வருத்தம் அடைந்து வந்த மகன் யாரப்பா? என்ன தொழில் தான் பார்க்க? கால் வந்து சொன்னான். இவன் கேட்டு வந்த கேள்வி அது இல்லையாமல. தம்பி நீ என்கிட்ட அந்த கேள்வியை கேட்டு வரலையே. அப்போ கேட்டு போற என்னண்ணா சோமா இருக்கீங்களா? எந்த ஊரு? ராமநாடு தானா? கருவாடா காய போட்டுருக்காங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான். தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமா மானாபிமானங்களை காக்குமா. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக நீ நடத்தி வரக்கூடிய தொழிலாலும் மன வருத்தம், குடியிருக்கிற வீடு இடம் சம்பந்தமான விஷயத்திலும் மனக்குழப்பம். இதற்கு இல்லாம தாயாருடைய உடல்நிலை ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு கவலை உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். கர்மசாமி ஒரு வருத்தத்துக்குள்ள ஒரு பெரிய இடத்துல ஜாதகத்தையும் அதையும் போய் நான் பார்க்க போனேன். உனக்கு கல்யாணம் இப்போ நடந்துரும் அப்படின்னு சொல்லி பரிகாரத்தை பற்றியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த ஜாதகத்தில் வந்த வார்த்தையும் நடக்கலை, பரிகாரத்துக்கு பலனும் கிடைக்கல. உண்மையிலே எனக்கு இந்த பிரிவில் கல்யாணம் நடக்குமா நடக்காதா? இதுதான் உன் கேள்வி. கால் வந்துட்டுவான். கல்யாணத்துக்காக கல்யாணம் முடித்த பிறகு என்ன நினைக்கிறியோ அது எனக்கு தெரியாது. முடிச்சு வச்சுருவோம் இல்லை, அதுக்கு பிறகு பார்ப்போம். வரலாம் மகனே. உனக்கு பெண் எங்கே இருக்குன்னு நான் கேட்டேன். ராமேஸ்வரம் பகுதியில் பெண் இருக்குன்னு சொல்லிடுது. அதே மாதிரி ராமநாதபுரத்தில் மெயின் ரோட்டுக்கு இடதுபுறத்தில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த கல்யாண மண்டபத்து பக்கத்தில் நிறைய உங்களுக்கு சேர்ந்த மக்கள் இருக்காங்களாம். அந்த பகுதியில் ஒருத்தனுடைய உதவியை வச்சு உனக்கு பெண் கிடைக்கும்னு உத்தரவாயிடுச்சு. கல்யாணம் நடக்கு. ஐபிசியில் வெற்றியோடு என்னை வந்து பார்க்க வருகிறாய். இந்தா நன்றாக இரு. ஒரு இடத்துல பணம் கொடுத்து அதெல்லாம் வாங்க வேண்டாமா? வாங்கி தரப்பா. கர்மசாமிக்கு அப்படியா? யாரு கேட்டு பார்ப்போம். யார் இருக்கா பார்ப்போம் 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 பார்ப்போம். அதே ராமநாட்டு பகுதி தெய்வ தொண்டு செய்பவன். தெய்வத்துக்கு பணிவிடை செய்வங்க யாருப்பா? என்னடா என்ன செய்தடா தெய்வத்துக்கு? என்ன என்ன கோயில்? விநாயகர் கோயில். இது யாரு? யாரெல்லாம் வந்தீங்க? அவர் யாரு? உங்க அப்பாவா? கால் வந்துட்டாங்க. டேய் அபி நல்லா இருக்கேடா. டேய் இது யாருடா? இது பெரிய மனிதனா குழந்தையா? உங்க குழந்தை எங்க இருக்கு? இந்த மாதிரி ஒரு ஆம்பளை பையன் தாரம்னு தான் இவனை தட்டி காட்டினேடா. முருகன் பேர் வைப்பியா? கால் வந்துட்டுவான். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்த சஷ்டியில நீ விரதம் இருக்க. கற்பப்பை என்னும் சட்டியிலே அகப்பையில் குழந்தை வரும் தெரியுமா? சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொன்னான். என்னது இருந்தால் வரும்? சட்டியில் சாதம் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொன்னானா? தப்பு. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம் என்னும் கற்பப்பையில், அகம்னா உள்ளே, உள்ளே இருக்கக்கூடிய கற்பப்பையில் குழந்தை வரும் அப்படின்னு சொன்னாங்க பெரியவங்க. அதான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். இந்த சஷ்டியில விரதம் இருக்க என்னையும் நினைச்சுக்கிற. ஆம்பளை பையன் பிறப்பான், செந்தூரான் அப்படி பேர் வைக்கிற. வெற்றிவேல் முருகனுக்கு. வேற எதுவும் புத்திர தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள. விநாயகரை ஒவ்வொரு நாளும் கும்பிட்டு இருந்தீங்க. ஜாதகத்துல அந்த 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தை ராகு பார்க்கிறாருன்னு சொல்லி சொன்னாங்களா? சொன்னாங்கன்னா அதெல்லாம் பார்த்தா பார்த்து போட்டோம். அவர் வானத்திலிருந்து பார்க்குறாரு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிடுவோம். பிள்ளையை நம்ம பெற்றுருவோம். என்ன உனக்கு 2 குழந்தைகளுக்கு இந்த பிறவியில் அதிகாரம். 2வது பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறப்பா. என் தங்கை காளீஸ்வரினி பேர் வைக்கணும். வச்சுருவா? முத பிள்ளை செந்தூரான், 2வது பிள்ளை காளீஸ்வரி. சந்தோஷமாரு. அடுத்த வீடு வாசல் தர வெற்றி அடைஞ்சுதான். வா மகனே. சரி, அதை பத்தி பின்னால பேசுவோம். தயங்க வேண்டாம், தைரியமாக இருங்கள், ஆனந்தம் அடைவோம். கர்மசாமிக்கு அப்படியா? டாக்குமெண்ட்
வேற யாருப்பா? டாக்குமெண்ட் சம்பந்தமா என்ன குழப்பம்? பத்திரம் சம்பந்தமா எதுவும் பிரச்சனையா? பையன் வெளிநாடு அனுப்புனேன், பணம் கொடுத்தா. இல்ல டாக்குமெண்ட் சம்பந்தமா யாருக்கு குழப்பம் இருக்கு? ராம்நாடா உங்களுக்கு? என்னடா தம்பி டாக்குமெண்ட்? கும்பிட்டுட்டு வந்து சொல்லு, ஏன் கவலைப்படுறேன்? அமைதியான நதியினிலே ஒரு இடத்த வித்தான். சரி, அதுல வந்து பாதி இடம் எனக்கு, பாதி இடம் உங்க பேர்ல இல்லைன்னு. அது இல்லை. அந்த பிரச்சனை உருவாகுவதற்கு ஒரு பொம்பளை ஒரு காரணம், புரியுதா? அப்படி ஒரு புலகிதம் நடந்துச்சு. அந்த டாக்குமெண்ட்டை நான் கொஞ்சம் படிச்சு பார்க்க, காலில் விட்டு வா. ஆத்தங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நானது. உட்கார், கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்காருங்க, கொஞ்ச நேரம் டாக்குமெண்ட். ஒரே சர்வே நம்பர்ல 3 பேருக்கு பங்கு வருது அந்த இடம். உங்களுக்கு பாதி அவங்களுக்கு பாதின்னு சொன்னது வந்து இடத்தினுடைய தாய்ப்பத்திரத்தின்படி கணக்கு கரெக்டா இருக்கு. இப்போ உங்க பங்குல அது வந்து குறையுதுங்கிறது தான் உங்களுடைய குற்றச்சாட்டு, சரியானா? அப்பா வாங்கினது. ஆமா. அதனால உங்க அப்பா அன்னைக்கே அந்த பத்திரத்தை கரெக்டா எழுதியிருக்கலாமே, குழப்பம் பண்ணியிருக்காரு. எழுதுனதுல 60 அடி கரெக்டா எழுதி இருக்காங்க. ரெக்கார்டு எடுத்து போய் பார்க்கும்போது அதுல 10 அடி குறையுது. அதான்டா நான் சொன்னேன், அந்த பேரண்ட்லி டாக்குமெண்ட் தாய் பத்திரத்துப்படி கணக்குல உங்களுக்கு இடம் குறையுது, புரியுதா? அது முடியுமான்னு கேட்டேன். அதை விட்டு கொடுக்கறது தான் நல்லது, இல்லைன்னா பிரச்சனை வரும்னு உத்தரவுல இருக்கு. என்னடா செய்யணும்? விட்டு கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கா, நான் உங்களுக்கு இடமும் தரேன், செல்வமும் தரேன். மனிதப்பீட்டை வாங்கி என்னடா நடக்க போகுது? காலில் விட்டுவான். என்னப்பா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க? வேற என்னப்பா வேணும்? இவ்வளவு தானே? யார் பேர் போடுவ வீட்டுல? வெரி குட். கருப்பசாமி இல்லம் இந்தா வரக்கூடிய பாவனில வாஸ்துல பிடிச்சுக்கா, வெற்றி உண்டு. வா மகளே, பக்கத்துல வா. வாக்குவாதம் பண்ணக்கூடாது ரொம்ப, என்ன மனசு அமைதியா வச்சுக்கா, சந்தோஷமா இருக்கு, வெற்றி அடையலாம். கருப்பசாமி அப்படியா? சேலம் எல்லை, சேலம் காலம் சொல்லலாம். தம்பி இந்த ஊரு சேலம் உங்களுக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எல்லைக்கு போற வழியில வலது புறத்து எல்லையில கொஞ்சம் மரங்களா இருக்கு. உங்க இடத்துக்கு போற வழியில வலது புறத்துல கொஞ்சம் மரங்கள் செடிகளா இருக்கு. இடது புறத்துல ஊர் எல்லைக்குள்ள இறங்கணும்னு ஒரு ஓடை வருது. அந்த ஓடையில இறங்கி உள்ள போய் பார்த்தா ஒரு மாரியம்மன் கோயில் வருது, இருக்கலாம். அதை தாண்டி பார்த்தா அந்த காலத்துல தண்ணி பிடிக்கிறதுக்கு வச்சிருந்த ஒரு பம்பு, ஒரு கிணறு கிடக்கு. கிடக்கலாம். கால் வந்துட்டாங்க. இப்போ 2 வருஷ காலமா உங்களுடைய தொழில நஷ்டமும் கடனும் பட்டு மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதற்கிடையில ஒரு பிள்ளையனுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு கவலை மன உணர்வுல ஓடிக்கிட்டு இருக்கு. சொந்தக்காரங்களால் இடைஞ்சல் நடந்திருக்குமோன்னு ஒரு கற்பனை உங்க மனத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? இடைஞ்சல் நடந்தது உண்மை. தீர்த்து தர வேண்டியது என் கடமை. வேற என்ன வேண்டும்? உடம்பு பிரச்சனையாவே இருக்கு, வேலைக்கு போக முடியல. சரியாக்கி தரேன், தைரியமா இருங்க. கால் வந்துட்டுவா. ஒரு முறை இங்க கூட்டுவா, ஒரே நாள்ல சரியாக்குவோம். என்னடா வரக்கூடிய பௌர்ணமி கூட்டுவா. கர்மசாமிக்கு எதுவும் எழுதி கொடுத்து எதுவும் பணம் வாங்கியிருக்கியா? யார்ட்டையும் கொடுத்துடாத, குழப்பம் வந்துடும். அப்படி நல்லாரு நாயகமா வாழ வைக்க. அப்படி வர சொல்லுமா, சரியாக்கிடுவோம். கொஞ்சம் கண்ணை முடிக்கா வருதான்னு பார்க்க. நீ தொடாத, கண்ணை முடிக்காதா, நீ தொடாதடா, தொடாம உட்காரடா. அப்படியா? சரி, பௌர்ணமிக்கு வாங்க, சரியாகி தந்தேன். அதே சேலம் எல்லை. ஆமா, பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன். கல்யாணத்துக்கு பெண் தேடுதீங்களா? யாராவது? யாருக்கு கல்யாணம்? உனக்கே தேடிக்கிட்டு இருக்கியா? கால் வந்துடும். அதான் பொன்மானை தேடி நானும் பூவோடு. இதனால வரை வாழ்க்கையெல்லாம் விளையாட்டா போயிடுதடா. தேவையில்லாத வழக்குகள்ல மாட்டி வேதனைப்பட்டுட்டே.
வழக்கு இருக்குது. அந்த வாய்தா வழக்கு உனக்கு செட் பண்ணி தரணும். அடுத்து உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சு வாழ வைக்கணும். ஆமா. அவ்வளவுதானே. 3 மாதம் என்னை விடாம பிடிச்சிக்கா. உன்னை ஜெயிச்சு வெளியே கொண்டு வந்துடுறேன். கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தேன். கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? வேற வருமானம் இல்லம்மா. இந்தா வருமானம் தந்திருக்கேன். ஆ. நல்லா இருக்கு. பணமும் தரேன். ஜெயிச்சு தரணும். ஜெயிச்சிருந்தேன். 3 மாதம் என்ன வழக்கு இருக்குது. அலைச்சலா இருக்கு. 3 மாதம் என்னை தொடர்ந்து பிடிச்சிக்கா. ஜெயிச்சு வெளியே கொண்டு வரேன். போ. சரி. உட்கார். போ. ஓடி வா. கருப்பசாமி. ஆமா திருநெல்வேலி. இன்னும் ஒரு முறை கால் வந்துக்கலாம். என்ன வேணும்னு கேட்டுக்கலாம்ப்பா. பாப்பாவுக்கு 4 வருஷமா படிக்க போகணும். மெடிக்கல்லாம் படிக்கணும். படிக்க வச்சு தந்தா போதுமா? அவருடைய மனநிலைகளை பத்தி கொஞ்சம் கூட கேள்வி இல்லையா? தெரியல. கால் வந்துக்கலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இலையில தொடமானசாமி அந்த பகுதியில் வராரு. ஆனா 2.25 ஆண்டுகள் கிரகங்கள் சரியில்லாம உன் பிள்ளைகளுடைய மனநிலை படிப்பை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் முடிவெடுக்க முடியாத குழப்பத்தில் இருக்கு. ஆனா இப்ப நான் கேட்கும் பொழுது அன்னை பராசக்தியின் கடாட்சத்தால அந்த பிள்ளை இன்னும் 1 ஆண்டுகளுக்குள்ள படிப்புல போய் அட்டன் பண்ணி தெளிவாக மருத்துவத்துறையிலிருந்து வெற்றியாக்கி வச்சா போதும்ல. கால் வந்துடுவான். பேச்சியம்மா வராட இருக்காளா? பேச்சியம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? அங்க போய் கும்பிடுவீங்களா? சரி ஓகே. அந்த பிள்ளை பேருக்கு அந்த சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கா. ஒரு முறை இங்க கூப்பிட்டு வா. ஜெயிச்சு தந்துடுறேன். கல்வியை உருவாக்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்த பணம் தந்துட்டேன். கடத்தை தீர்த்துட்டேன். நல்லா இருக்கு. கர்மசாமி. ஆமா ஆமா கம்பராமாயணத்துல இருந்து ஒரு பாட்டு வருது. இட்டடி நோக எடுத்த அடி கொப்புளிக்க இட்டடி. வயிறு வலிக்கு. ஏன்? எனக்கு வயிற்று வலிக்கு. ஏன்? இன்னும் ஒரு முறை. உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்னால வீட்டுக்குள்ள இருந்த ஒரு தெய்வீகத்தினுடைய நெருக்கம் இப்ப அந்த வீட்டுக்குள்ள தெய்வீக நடமாட்டம் குறைவு. அந்த நடமாட்டம் ஏன் குறைவானது என்பதையெல்லாம் உணர்ந்து பார்த்தால் யாரும் மந்திர தந்திரங்கள் செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா? அந்த எண்ணத்துக்காக ஒரு கோயில்ல போய் சாமி காட்டு தெளிவடையணும்னு நினைச்சது உண்டு. ஆனா அது நடக்கல. ஊடான நின்று பார்த்தேன். மாயாணத்துக்கு போகக்கூடிய மாயாண்டி வந்து நிற்கான். மாயாண்டி என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்டேன். உண்மையிலேயே மாய மந்திரத்தால் மண்டை ஓடுகள் ஓதப்பட்டு உன்னுடைய குடும்பத்துக்கு தீவினைகள் நடந்திருக்கு என்பது உண்மை என்று சொல்லிவிட்டான். கால் ஒன்று வரலாம். டேய் சேலம் உட்காரடா. மத்தியானத்துக்கு வர வீட்டுக்கு போ. உன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து இந்த தவறான குழப்பங்கள் நடந்திருக்கு என்பது உறுதியாக்கப்பட்டது. அதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீவினைகளை நீக்கி பிள்ளைய சேர்த்து வாழ வைக்கணுமா அல்லது புது வாழ்க்கை கொடுக்கணுமா? சுவாமியே கால் வரலாம். ஏன்னா ஐயப்பனை கும்பிடுறவன் என்னைக்கும் அர்த்தத்தோடு தான் கும்பிடுவான். என்னப்பா அவனு சொல்ல மாட்டுக்க. அந்த பிள்ளை வாழ்க்கைய இனிமையாக இணைத்து தாரேன். அவங்க பேருக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒரு சொத்து எழுதி கொடுக்கணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடையும் பண்ணிடுவோம். அவங்கள சாந்தமாக்கிடுவோம். அது போதும்ல. வரலாம். வெற்றியாக்கி தரேன். ஒரு இடத்த விற்கிறதுக்கு 3 மாத டைம் இருக்கு.
அதில் சில கோடிகளே கிடைக்கும். அசத்துவம். அதில் ஜெயிக்கணுங்க. நான் ஜெயிக்க வச்சு தானே அசத்துவம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருந்தேன், வெற்றி ஆக்கிடுவோம். சரி. கருப்பசாமிக்கு அதே திருநெல்வேலி மாவட்டம் தன்னுடைய பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யார்? என்ன பிள்ளைப்பா? கால் வந்துட்டோம். நீ என்ன பிள்ளைக்கா? பொட்டச்சியா? கண்ணுக்கு நீ ஒரு கன்னி பொண்ணு. பையன் வேலைக்கு போயிட்டானா? வீட்டில் தான் இருக்கான். என்னெல்லாமோ நடக்குது. அதான் அன்னைக்கு போன திருப்பி வந்துட்டு போனேன். அதை என்ன செய்யணும்னு தெரியல. கால் வந்துட்டு சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போனப்பா, உள்ளுக்கு எசக்கியம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வம் வருது. எங்க இருக்கா? அது அந்த மேக்கருக்கு முக்குடல் அந்த சாமி அம்பாளை கும்பிடுவீங்களா? வருஷம் தூரம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அவன்கிட்ட கேட்டேன், அங்க நடக்கிற சம்பவம் என்னன்னு பார்த்தேன். உள்ளன்னு சொல்லுது, நான் ரொம்ப பக்தியோடு இருந்து என் குறைகளை கேட்கறதுக்கு ஜாதகக்காரங்கிட்ட போனா அவனும் ஓப்பனா எனக்கு சொல்ல மாட்டேங்கான். சிவனப்பேரிக்கு போனேன், மாடசாமிகிட்ட கேட்டேன், எனக்கு ஓப்பனான செய்தி வரல. எல்லா கோயில்களுக்கும் போனேன், வாய் அடைச்சது மாதிரி இருக்கே தவிர என் எண்ணம் நிறைவேறவும் மாட்டுக்கு, அதில் இருக்கக்கூடிய குறைபாடு என்னன்னு எனக்கு தெரியவும் மாட்டுக்கு. அதனால கருப்பசாமி உங்களை துல்லியமா சொல்லுதாங்க, நீங்க எனக்கு தெளிவு பண்ணி கொடுங்கன்னு நீ கேட்க வந்திருக்கியா? உண்மையா இல்லையா? காலம் சொன்னான். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ள தெய்வ கட்டுகள் இருக்கு, அதனுடைய பக்கங்கள்ல செம்பு தகடு இருக்குன்னு சொல்லி உத்தரவுல இருக்கு. ஆமா. அது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, உன்னுடைய துணைவியின் பேர் என்னப்பா? மாரியம்மாள் மீது உள்ள ஒரு போட்டி பொறாமையால சில குழப்பங்கள் நடந்ததுதான் இதுக்கு காரணம். புரியுதா? அதனால இப்ப பிள்ளையினுடைய தொழிலை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் ஒரு மனக்குழப்பம். இதுவரை சில சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலைமைகள் வந்ததெல்லாம் ஒரு பெரிய வேதனை. உறவினர்களுக்குள்ள பகை ஏற்பட்டு தேவையில்லாத விசாரணைகள் ஏற்பட்டது ஒரு குழப்பம். இவை அனைத்துக்கும் காரணமே இந்த தீய நேரங்கள் தான் என்பது உறுதியாயிடுது. இதை தீர்த்து எல்லாரையும் தெளிவாக்கி தரேன். பையனுக்கு நிலையான தொழிலும் வாழ்க்கையும் தரேன். வேற என்ன வேணும்? பையனை சேர்த்து வச்சு தர முடியும் 3 மாசத்துல. அவன் ஒவ்வொன்றும் பண்ணுதான். அவன் எந்த பிரச்சனையும் பண்ணாம அவனை பார்க்க முடியாது. அவனுடைய மனநிலைகள் இன்னும் கட்டுப்படுறதுக்கு டைம் வந்தாச்சு. செய்து தாரேன். ஒன்னா வாழ வைக்க, சந்தோஷமா இருக்க வைக்க. வாழ்க. கருப்பசாமிக்கு அதே நெல்லை மாநகர் சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. சிவன் கோயில் யார் பக்கம் இருக்கு? அப்படியா? அது அந்த பக்கத்துல தான் அவங்க வீடா? கால் இருக்கு. அதான் சிவாய நம, சிவாய நம இருக்கும். பயிர் என்னப்பா இருக்கு? அப்படியா? என்ன கறி? பார்க்கல இங்கேயும். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். ஒரு காலத்தில் தாமிரபரணி நதியில் ஆழமாக நிறைய பொருள்கள் புதையுண்டு போயிடுதுன்னு நினச்சி ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அந்த ஆற்றுக்குள்ளே இருந்து என்னமோ கிடக்குன்னு எடுத்தாங்க. அப்படி எடுக்கும் பொழுது ஒரு சிலை வந்துச்சு. அந்த சிலை என்ன சிலைன்னு பார்த்தேன், அவள் தான் பிடாரத்தி அம்மன். பிடாத்தி அம்மனா? அந்த புட்டாத்தி அம்மனுக்கு உண்மையான பேர் பிடாரத்தி அம்மன். நீங்கள் புட்டாத்தி அம்மன், புட்டாத்தி அம்மன் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உன் வீட்டு பக்கத்தில் தானே இருக்கா? அதுதான் சொன்னேன். கால் விட்டுருவான். அந்த காலத்து மன்னர்கள் அதை எடுத்து வச்சாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தவள். யாரும் உங்கள் குழந்தைக்கு சோமலன்னா உடனே கொண்டு போய் தண்ணியை தெளிச்சு தருவாங்க. சந்தோஷமாக அந்த பிள்ளை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கையில் 2 விதமான குழப்பம். ஒன்று வாழ்க்கையை பற்றி, இன்னொன்று தொழிலை பற்றிய ஒரு மனக்குழப்பம். ரெண்டுமே இருக்கு. இவை 2க்கும் மாறுபட்ட நிலையில் வேற எதுவும் கோளாறு நடந்திருக்குமான்னு கேட்டேன். அப்படி கோளாறே நடக்கலை.
அதனால் வீணாக கற்பனை தேவையில்லை. உன் பிள்ளைக்கு இப்போ என்ன செஞ்சு தரணும்னா வாழ்க்கையை சரிமணி தரணும்னு உத்தரவாயிடுது கால் ஒன்று சொன்னோம். ஆனால் ஒரு கேள்விக்கு நீ பதில் சொன்னால் தான் நான் செஞ்சு கொடுப்பேன், இல்லைன்னா முடியாது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்படி கூடி போன செய்யது டூரிஸ்ட் ஹோமுக்கு அந்த பக்கத்தில் ஆற்றங்கரை வருதா? செய்யதுபடி கம்பெனிக்கு அங்கிட்டு அந்த பக்கத்தில் சொலமாடசாமி இருக்காரா? இருக்காரு. அவருக்கு எதுவும் நீங்கள் எதுவும் வேண்டுதல் பண்ணியிருக்கீங்களா? கொடுத்துருவீங்க. நீங்கள்லாம் கிடாயெல்லாம் வெட்ட மாட்டீங்களா? நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, அதனால் வெட்ட மாட்டீங்க. அப்போ சாப்பிட்றவங்க தான் வெட்டுறான்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லையா? சரி. அருமையாக தீபமும் ரோஜா பூவில் மாலையும் வாங்கி போடணும். அப்படி ஏன் வாங்கி போடணும்னு கேட்டேன். உன் மகளே அவங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு மனம் வெறுத்து தான் உட்கார்ந்துருக்கான். அவங்களுடைய மனநிலைகளை போய் பார்த்தேன். வந்தாலும் சரி போனாலும் சரிங்கிற முடிவில் உட்கார்ந்துருக்காங்க. கண்டிப்பாக சேர்த்து வாழ்ந்து தான் ஆகணுமா? கால் ஒட்டுவா கேட்டு பார்க்குறேன். 1 2 3 4 5 இடுப்பு அப்படியா? கேட்டு பார்க்குறேன். அவள் வயிற்றில் பிறந்த பிள்ளைக்கு இடுப்பு பக்கத்தில் ஒரு அடையாளம் மச்சம் இருக்க பாத்தியா? பௌர்ணமிக்கு முதல் நாள் சாயங்காலம் என்னை வந்து பார்க்கணும். பிள்ளைகளை சேர்த்து வைக்கிறேன். மொத்தம் 61 நாள் டைம். சரியா? வெற்றியாக்கி தரேன். நல்லா கர்மசாமி சேர்மகாதேவி. சேரன் மகாதேவியா? வேற சேர்மதாவி சேரன் மகாதேவி. நீங்க சேரன் மகாதேவியா? சர் சர் இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாலே உங்கள் வீடு இருக்கா? பஸ் ஸ்டாண்டு பக்கம், பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பக்கமா பஸ் ஸ்டாண்டை தாண்டியா? அந்த இடது பக்கம் ரோடு போகுது, அந்த ரோட்டில் இருக்கீங்களா? கால் வந்துட்டு கால் வந்துட்டு இன்னொரு முறை உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தலைவன் வழியை சார்ந்த உறவினர்களெல்லாம் நமக்கு வேண்டாதவர்களாக மாறிவிட்டார்கள். உண்மையா? அதனுடைய காரணத்தினால் நம்முடைய உரிமை வாழ்ந்த சொத்துக்கள், மன வருத்தங்கள் எல்லாமே பேரிட்டு எழுந்து 3 ஆண்டு காலமாக குடும்பம் தொங்கிக்கிட்டு அலையுது. உண்மையா இல்லையா? இந்த நிலைகளில் நீ பெத்த பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமும் வருத்தமும் ஒரு பக்கம் வாடுது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலைகளுக்கு காரணம் கிரகமா, வேற எதுவும் கோளாறுகளா, உடல்நிலையால் பாதிக்கப்பட்டதுக்கு என்ன காரணங்கள் என்ற கேள்விகள் உன் மனசில் வருது. உண்மையா? கால் வந்துட்டு வேற என்னமா வேணும்? ஒரு பீடம் இருக்கு, அதை தாண்டி போகணுமா? கேட்டு இருக்காங்களா? சரி. உன்னுடைய எல்லையில யானை முகம் கொண்ட விநாயகர், அதை தாண்டி உள்ள போனா ஒரு சாமியுடைய பீடம்லாம் இருக்க. அது என்ன சாமி? துளமட சாமி பீடமா? இருக்கு. 2 பீடங்கள்லாம் கட்டி விட்டுருக்காங்களே. பீம் கால் ஒன்று சொல்லலாம். சரி. வரலாம் மகளே. என்ன வேணும் வேற? அதான் உடல்நிலையை பற்றி சொன்னேன். பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம் வரணும். நல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு என்னையை மட்டும் தியானம் பண்ணி பார்ப்போம். சரி, இந்தா இன்னையிலிருந்து இந்த உணர்வுகள் மாறும். தெளிவாக்கி தரேன். பௌர்ணமிக்கு ஒரு முறை என்னை பார்க்கணும்.